காரா இல்ல ஒரு நடமாடும் டிஜே வாங்குற நினைக்கிற அளவுக்கு தாங்க மகேந்திரா அவங்களோட 700 புதிய 7XO இப்ப நமக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. எஸ், தி ஆல் நியூ மகேந்திரா 7XO தான் நம்ம கூட இருக்கு. இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் வைஸ் நமக்கு சேஞ்சஸ்ங்கிறது இல்லைங்க. எக்ஸ்டீரியர் வைஸ் நமக்கு சில சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் வைஸ் பல சேஞ்சஸ் சொல்லாங்க. ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு தீம்ல நமக்கு இன்டீரியர் இருக்கு. சோ என்னெல்லாம் மாற்றங்கள் இந்த 2026 ஃபேஸ் ஷிஃப்ட்ல நமக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த 7XOல என்னெல்லாம் புதுசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைமென்ஷன்ஸ் வைஸா நமக்கு 700க்கும் 7XOக்கும் டிஃபரன்ஸுங்க இல்லைங்க. சேம் டைமென்ஷன் தான். வீல் பேஸ் எல்லாமே அதே தான், 2099 வீல் பேஸ். ஸோ லென்த் அண்ட் வித் ஹைட் எல்லாமே நமக்கு சேமா தான் இருக்கு. அதெல்லாம் எந்த ஒரு மாற்றங்களுமே இல்லை. ஸோ ஃபேஸ் லிஃப்டட் அப்படிங்கவும் நமக்கு கிரில் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்குங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் போர்ஷனே கம்ப்ளீட்டா நமக்கு சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். கிரில் மாற்றிருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய ஸ்கிட் பிளேட் டிசைன்ஸ் எல்லாமே நமக்கு மாறி இருக்கு. மெயின்லி இதோட லைட்டிங் செட்டப். ஸோ லைட்டிங் செட்டப் நமக்கு முன்ன இருந்த டிசைனுக்கு இப்போ கம்ப்ளீட்டா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. டூயல் பை எல்இடி செட்டப்ல வரக்கூடிய ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட் லாம்ப்ஸ் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஃபாக் லாம்ப் எல்லாமே அந்த ஒரு ஐஸ் கியூப் டிசைன்ல வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐஸ் கியூப்னா ஐஸ் கியூப் டிசைனாவே கொடுத்துருக்காங்க. ஸோ குட்டியுண்டா இருக்கு. நமக்கு ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் ரெட்ரோ ஃபிட் பண்ண மாதிரியான ஒரு செட்டப்ல நமக்கு கொடுத்துருக்காங்க. த்ரோவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா வந்து டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் நம்ம கூட இருக்கு. ஸோ லெவல் 2 அடாஸ் இதெல்லாமே கன்ஃபார்ம் இருக்கும். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா விண்ட்ஷீல்ட்ல வந்துட்டு நமக்கு கேமராஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ரேடார் செட்டப் இதெல்லாமே நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 540 டிகிரி சரௌண்டிங் சிஸ்டம்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கான கேமராஸ் எல்லாமே நமக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அதோட இன்ஜின் பே நம்ம பார்த்துடலாம். ஸோ நல்லாவே ஒரு ஹெவியான போனட்டை தான் கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. ஸோ பில்ட் குவாலிட்டிங்கும் போது இந்த வெஹிக்கிளோட சேஃப்டியை பத்தி நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சரல் வைஸ் நமக்கு வந்து பாரத் அண்ட் 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் ஏற்ற மாதிரி தாங்க இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங்கோட வருது இந்த வெஹிக்கிள். அண்ட் ஃபீச்சர்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ், இபிடி, டிராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. நீங்க டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் போகும்போது லெவல் 2 அடாஸ்ட் சரௌண்டட் கேமரா சிஸ்டம் 540 டிகிரி சரௌண்டட் கேமரா சிஸ்டம் விஷயங்கள் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. பவர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிள்ல பெட்ரோல் டீசல் 2 ஃபியூல் ஆப்ஷன்லயுமே நமக்கு வருதுங்க. ஸோ பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 2 லிட்டர் இன்ஜின் நமக்கு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 200 பிஹெச்பியும் 380 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது டீசல்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 182 பிஹெச்பி வருது. 420 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே நல்ல ரியலபிளான ஒரு இன்ஜின் தாங்க. டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வைஸ்மே மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் ரெண்டுமே நமக்கு அவைலபிளா இருக்கு. சைடு லுக்ல பாத்தீங்கன்னா மெயினான அப்கிரேட்னு சொல்லலாம். சோ இந்த டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்டுக்கு முன்னாடி வெர்ஷன் 700ல பாத்தீங்கன்னா 18 இன்ச் வீல்ஸ் தான் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட்ல வந்துச்சு. பட் இப்போ வந்து நமக்கு சைஸ் அப்கிரேட் பண்ணிருக்காங்க. 19 இன்ச் வீல்ஸ் வந்திருக்குங்க. 235/55 ப்ரொஃபைல்ல 19 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ இந்த வெஹிக்கிளோட வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா AX, AX3, AX5, AX7 அண்ட் AXTL, அதாவது T ஃபார் டெக், L ஃபார் லக்ஸரி. இந்த ஒரு காம்பினேஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 6 வேரியன்ட்ஸா நமக்கு வருது. சோ இதுல AX7 வரைக்கும் நமக்கு 18 இன்ச் வீல்ஸ் கொடுக்குறாங்க. இந்த டெக் அண்ட் லக்ஸரி பேக் நீங்க போகும்போது உங்களுக்கு 19 இன்ச் வீல்ஸா வரும். அண்ட் வீல் ஆர்ச்ல நீங்க பார்க்கலாம். வீல் ஆர்ச், ரன்னிங் பேர், இந்த டோரோட எண்ட் இது எல்லாமே வந்து இந்த பியானோ பிளாக் பினிஷ்ல பிளாக் கலர் கடிங் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு மேட் பினிஷா இல்லாம பியானோ பிளாக் பினிஷ்ல வண்டி மொத்தமா அந்த ஷைனிங்கா வர மாதிரி கொண்டு போயிருக்காங்க. விண்டோக்கு கீழேயுமே நீங்க பார்க்கலாம் அந்த ஒரு குரோம் லைன்ஸ் அப்படியே நமக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. மற்றபடி ரூஃப் ரைல்ஸ் வந்துருது. பி பில்லர், சி பில்லர் எல்லாமே வந்து பிளாக் ட்ரீட்மெண்ட்ல அப்படியே கொண்டு போயிருக்காங்க. இந்த இடம் வந்து அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரியான ஒரு செட்டப்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. ரியர் ஸ்பாயிலருக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் 200 mm இருக்குங்க. டைமென்ஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. அதனால பழைய மாடலுக்கும் இதுக்கும் சேமா தான் மெயின்டைன் பண்றாங்க. 200 mm நல்லவே ஒரு போதுமான லெவல் ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லுவேன். அண்ட் ஃபியூல் டேங்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் சைடு வந்திருக்கு 60 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க வகையில கொடுத்துருக்காங்க. டெயில் லுக்கும் நீங்க பார்க்கலாம். நல்லாவே ஒரு அட்ராக்டிவ் டிசைன்ல தாங்க இருக்கு முன்னைக்கு இப்ப. ஸோ இந்த போர்ஷன் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் அப்படியே கனெக்டிங் லைன்ஸா போயிருக்கு. லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் செப்பரேட்டா தான் கொடுத்துருக்காங்க. எல்இடில வந்திருக்கு. நம்ம அந்த 9Sல பார்த்தா அந்த ஒரு செட்டப் அப்படியே. பட் நடுவில் வந்து ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் ஒரு லைன்ஸ் கனெக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மகேந்திரா லோகோ எல்லாமே வந்துருது. XUV சவுண்டர்ஸ் பேஜிங் AX7L. So L for luxury, T for tech. So இதான் இதோட அப்ரிவேஷனுங்கிறது. ஸோ இந்த கீழே பம்பர் செட்டப் நீங்க பார்க்கலாம். கம்ப்ளீட்டா பியானோ பிளாக் ஃபினிஷ்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. இதுலயுமே வந்து ஒரு டெக்ஸ்சர் பேட்டர்ன் நமக்கு போயிருக்குங்க. இந்த ஸ்கிட் பிளேட்ஸ்மே ஒரு சில்வர் கலர்ல ஒரு மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் இதுலயே ரிஃப்ளெக்டர், பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே இன்டகிரேட்டரா வந்திருக்கு. ஸோ பூட் ஸ்பேஸ் நம்ம பாத்திரலாம்.
ஸோ ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் கேட் லிஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் மகேந்திரால எலக்ட்ரிக் ஓப்பனிங் வரலங்க. ஸோ காம்படிட்டர்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக் ஓப்பனிங் வந்துருச்சு. பட் மகேந்திரால இன்னும் இந்த மேனுவல் ஓப்பனிங்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். நீங்க 3 ரோவுமே ஆக்டிவா இருக்கும் போது 240 லிட்டர் ஆஃப் பூட் ஸ்பேஸ் நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க 2-3 பேக் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்ல சின்ன லக்கேஜ் பேக் அந்த மாதிரிலாம் வைக்கலாம். ட்ராலிலாம் நீங்க வச்சீங்கன்னா கண்டிப்பா பத்தாது. ஸோ அப்படிலாம் வேணும்னா நீங்க இதை மடக்கி விட்டு போற மாதிரி தான் இருக்கும். அண்ட் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் இது கீழே வந்து நீட்டா நமக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அண்டர்ல வந்துருது. ஸோ ஓவராலா எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரில்லுங்க, ஃப்ரண்ட் கிரில், ரியர்ல வந்து ஸ்கிப் லைட் டிசைன்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. அது போக லைட்டிங் செட்டப், ஹெட்லைட், டெயில் லைட் செட்டப் மாறி இருக்கு. அண்ட் வீல்ஸ், ஸோ வீல்ஸ் வந்து 19 இன்ச் வீல்ஸ் பிளஸ் ஒரு நியூ வீல் பேட்டர்ன் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதான் எக்ஸ்டீரியர் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது. இன்டீரியர்ல போயிட்டு என்ன மாதிரியான அப்கிரேட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்ட்ரோலே சொன்ன மாதிரி ரெஃப்ரெஷிங்கான ஒரு நியூ தீம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேரிங் வீல் நீங்க பார்க்கலாம், ஒரு புதிய 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீலா நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டேஷ்போர்ட்ல இருக்கக்கூடிய மேஜர் சேஞ்சஸே வந்து இந்த கண்டினியூட்டியா வரக்கூடிய இந்த ஒரு டிஸ்பிளே, ட்ரிபிள் டிஸ்பிளே செட்டப் தான் நமக்கு நல்லாவே ஒரு பெரிய ஒரு பேனோராமிக் மாதிரி. ஸோ இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்டேட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கலர் தீம்லமே பாத்தீங்கன்னா நமக்கு டூயல் டோன் பீச் பிளஸ் இந்த ஒரு பிரவுன் கலர் அந்த ஒரு காம்பினேஷன்ல எடுத்துட்டு போயிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். சோ இந்த ஒயிட் பிளஸ் நம்ம ஹெட்ரெஸ் எல்லாம் படுற இடத்துல இந்த கலர் யூஸ் பண்ணிருக்கிறது வந்துட்டு அந்த அளவுக்கு அழுக்கு படாத, ஏன்னா ஃபுல் ஒயிட்டா இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாங்க. சவுண்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் தீம்ல இருக்கும். ஸோ அது அதிகமாவே அழுக்குப்படியும். பட் இதுல வந்துட்டு நம்ம இந்த தலை வைக்கிற இடத்துல வந்து இந்த ஒரு கலர் தீம் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது வந்துட்டு அந்த அளவுக்கு அழுக்குப்படாத மாதிரி இருக்கு. ஸோ 3 ரோக்குமே அந்த மாதிரி தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த பட்டன் சிஸ்டம் எல்லாமே வந்து இப்ப டச்சா மாறிடுச்சுங்க. சோ நீங்க சென்ட்ரல் கன்சோல் ஃபுல்லாவே பார்க்கலாம், பட்டன்ஸ் அந்த அளவுக்கு இல்ல, எவ்வளவு பேனல்ஸா தான் இருக்கு. கம்ப்ளீட்டா டச் சிஸ்டமா எடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னொரு விஷயம் ஸ்பீக்கர்ஸ், நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மினி டிஜே செட்டப்னே நம்ம சொல்லலாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 16 ஸ்பீக்கர்ஸ் இதுல வந்து நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. ஹார்மன் கார்டனோட ஸ்பீக்கர்ஸ் வந்து இதுல நமக்கு வந்திருக்கு. சோ நான் உட்காந்துருக்கும் போது நீங்க பார்க்கலாம், நமக்கு மேலலாம் கூட 2 சைடு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம லைட்டிங் வைஸ்மே ஒரு மல்டி ஜோன் ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட் டைம்லாம் போகும்போது நல்லாவே வைப்ரண்டா இருக்கும்னு சொல்லலாம் எல்லாமே. ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு இதெல்லாம் தேவையான்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் தாங்க. ஸோ ஏன்னா 700 ஆல்ரெடி எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து இன்னுமே அந்த ஃபீச்சர்ஸை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால நல்ல கம்ஃபர்டபுள் பிளஸ் ஒரு ரைடை வந்து என்ஜாய் பண்ணிட்டு நம்ம போற மாதிரியான ஒரு செட்டப் தான் இப்ப நமக்கு இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தானே கிடையாது, இன்னுமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. ஸோ இதனால வரைக்கும் பாத்தீங்கன்னா டிரைவருக்கு மட்டும் நமக்கு எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் கொடுத்திருந்தாங்க. பட் இப்ப பாத்தீங்கன்னா டிரைவர் பிளஸ் கோ டிரைவர் 2 பேருக்குமே எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸா வந்திருக்கு. பிளஸ் இந்த டிரைவர் சீட்டுக்கு பாத்தீங்கன்னா மெமரி ஃபங்க்ஷனும் இருக்கு. அது மட்டும் இல்லாம வெல்கம் ஃபங்க்ஷனும் கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம கதை ஓபன் பண்ணும்போது சீட் வந்து கொஞ்சம் பேக்வர்ட் போகும். ஸோ நமக்கு இன்க்ரஸ் எக்ரஸ்க்கு ஈஸியா இருக்க வகையில் அது இருக்கும். அண்ட் வென்டிலேட்டர் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பழைய மாடல்ல ஃப்ரண்ட் மட்டும் கொடுத்திருந்தாங்க. இந்த நியூ 7X பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிளஸ் செகண்ட் ரோ, மிடில் ரோவுக்குமே வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த 2 ரோ யூஸ் பண்றவங்களுக்கு நல்லாவே கம்ஃபர்டபுளான ஒரு ஏசிஸுமே நல்லாவே இருக்கு. நமக்கு ஏசிஸும் பாத்தீங்கன்னா ஒரு மல்டி ஜோன் டூயல் ஜோனா கொடுத்துருக்காங்க. சோ அந்த சைடு இருக்கு செப்பரேட்டா டெம்பரேச்சர் நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த சைடு ரைட் சைடு இருக்கு பாத்தீங்கன்னா செப்பரேட்டா நம்மளால டெம்பரேச்சர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து வென்டிலேட்டட் சீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் கொடுக்கும் நமக்கு. சோ டிரைவர் சீட்ல இருந்து வியூ பாக்குறதுக்கு நல்ல ஒரு பிரீமியமான ஒரு ஃபீல் தாங்க நமக்கு கொடுக்குது. இந்த ட்ரிபிள் டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா இங்க டிரைவர் சைடு வந்து நமக்கு ஸ்பீடோமீட்டர் அண்ட் மற்ற எம்ஐடி டிஸ்பிளேஸ் அதெல்லாமே நமக்கு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. சென்ட்ரா பாத்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட், ஸோ நார்மலா நம்மளோட யூஎஸ்பி வர மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏசியோட கம்ப்ளீட் கண்ட்ரோல் வந்து இதுல நம்ம பண்ற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம விஷயங்கள்லாம் அதை பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சைடு கோ டிரைவர் சைட் கொடுத்தது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு பேசஞ்சர் சென்ட்ரிக்குங்க. ஸோ அதுல வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த ஆப்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மொபைல்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுல வருது. ஸோ இதோட மெமரி ஃபங்க்ஷனும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16 GB RAM 128 GB ஸ்டோரேஜோட வரக்கூடிய ஒரு சிஸ்டம் தான் நமக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. நம்ம இங்க டிரைவர் சீட்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு அது அந்த அளவுக்கு வியூவுமே இல்ல. சோ அதனால இது 2 தான் நல்லா விசிபிளா இருக்கு. சோ அதோட கம்ப்ளீட் வியூ வந்து நமக்கு இந்த சைடு பேசஞ்சருக்கான ஒரு வியூவா தான் அது நமக்கு இருக்கு. சோ அதனால அது டிரைவருக்கு அந்த அளவுக்கு அஃபெக்டும் ஆகல. அந்த மாதிரி செட்டப்ல தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி இல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அப்படிலாம் பாத்தீங்கன்னா நமக்கு க்ளவ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய சைஸா தாங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு பேடிங்ஸ்மே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமே வந்து ரப்பர் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களோட டேப் எல்லாம் வச்சீங்கன்னா அந்த அளவுக்கு மிஸ் ஆகாது, அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கு. ஸோ டேஷ்போர்டு எல்லாமே சாஃப்ட் மெட்டீரியல்ஸா நமக்கு போகுது. ஐஆர்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரோ குரோமேட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பார்டர்லெஸ்ஸா போற மாதிரி நல்லா கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்லி எலக்ட்ரிக் செட்டப் தான். சன்வைசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு டிரைவர் சைடு வந்து பிளேனா தான் இருக்கு. கோ டிரைவர் சைடு ஸ்லைடிங் டைப் வித் லைட் அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நீங்க பார்க்கலாம், நான் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன், அதெல்லாமே இங்க இருக்கு. லைட்டிங் செட்டப் அந்த பெரிய ஒரு பேனோராமிக் சன்ரூஃபுமே இருக்குங்க. ஸோ அதோட கண்ட்ரோல் சுவிச்சஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இங்க நீங்க பார்க்கலாம்.
லைட்டுக்கான செப்பரேட் கண்ட்ரோல்ஸ், SOS இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்க கொடுத்துருக்காங்க. சன்கிளாஸ் ஹோல்டருமே எல்லாம் வந்துருது நமக்கு. மற்றபடி டோர் பேடிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் சைட்ல வந்து நம்ம சம்ஸ் ஸ்லிப்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கலாம், சின்னதா கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து ஒரு டார்க் ப்ரௌனா கொண்டு போயிருக்காங்க, நல்லா இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு காப்பர் ஃபினிஷ்னு சொல்லலாம், நம்ம அந்த மாதிரி இதுல எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதுமே வந்து இந்த அழுக்கு நிறைய படியாது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓவராலா செட்டப் வைஸ் நல்லாவே இருக்கு. ஸோ ப்ரீமியமுக்கு அந்த ஒயிட் கொடுத்து மற்றபடி ரொம்ப அழுக்காகாத இடத்துல எல்லாமே இந்த மாதிரி ப்ரௌனு பிளஸ் காப்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு போயிருக்குது, நல்லா இருக்கு. அண்ட் இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம், ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா டிஸ்பிளே மாதிரியான செட்டப் மாதிரி இருக்கு. பட் டிஸ்பிளே இங்க இல்லை. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து மேல இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேல தான் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தாங்க இதுவுமே. ஸோ கீழே வந்துட்டு நமக்கு வயர்லெஸ் சார்ஜரு, யூஎஸ்பி போட்டு 65 வாட்ஸ்க்கான டைப் சி சார்ஜர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ்டா இருக்கு. நம்ம மொபைல்லாம் எதுவும் வச்சு சார்ஜ் போடுறவங்க போது உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். டஸ்ட்டும் அந்த அளவுக்கு அரைஞ்சிக்காது, அந்த அளவுக்கு விசிபிளாகவும் எதுவும் இருக்காது, நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டா பேக்கடா கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் 2 கப் ஹோல்டர்ஸ் வருது. அண்ட் இது AMT டிரான்ஸ்மிஷனும் அதுக்கான லிவர்ஸ், ஸோ ஆட்டோ ஹோல்ட் எல்லாமே வருது. அண்ட் இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் ஒரு நாப் டைப் நம்ம கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் நாப் தாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் இருக்கா, இதை நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்க போது உங்களுக்கு வால்யூம்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போகும். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஃபேன் சிம்பிள் இருக்கு. ஸோ இதை நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்றீங்கும் போது உங்களுக்கு ஏசி டூயல் சோனா, ஆட்டோ சோனா அதெல்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு செட்டப் இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ ஏசிஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த நாபை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க நீங்க பார்க்கலாம், ஸோ இது ஒரு செட்டப் இருக்கு. ஸோ இது வந்து வெஹிக்கல் ஆப்ஸ்குள்ள போற மாதிரியான ஒரு செட்டப் நம்ம கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது வந்து பேக் ஹோம் பட்டனுக்கு வந்துடும். ஸோ மெனுக்குள்ள போறது அண்ட் பேக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இது வந்து ஏசிஸ்குள்ள போய் நம்ம ஆல்டர் பண்றது. இந்த நாப் டைப் கொடுத்துருக்கிறது ஒரு நியூ இனோவேஷனா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெர்ஷன் வரைக்கும் நமக்கு பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது வந்து நமக்கு வந்து அது ஒரு மசில் மெமரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ரோட பார்த்துட்டே ஓட்டினாலும் ஈஸியா நம்மளால ஓட்ட முடியும் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் டச்சா இருக்கவும் நமக்கு வந்து கரெக்டா எங்க கை வைக்கணும் தேவையான போது ஸ்கிரீனை பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த நாப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, நல்லா இருக்கு. நம்ம ஓட்டிக்கிட்டு நீங்க இந்த நாப்லயே லைட்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னுமே நமக்கு நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு இதுவுமே யூஸ் பண்றதுக்கு. ஸோ யூஸ் பண்ணி பழகிட்டோம்னா நம்ம கரெக்டா இருக்கும் இதுவுமே. அண்ட் கீயும் பார்க்கலாம், நியூ கீ தான் இந்த தடவை நமக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம அந்த 9Sல பார்த்து அந்த ஒரு கீ செட்டப் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே இருந்தே இன்ஜின் ஆன் ஆஃப் பண்ணிக்கிறது, பூட் ஓப்பனிங் இது எல்லாமே இந்த கீழே நம்மளால பண்ணிக்க முடியும், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் ஆம்ரெஸ்டுக்கு கீழேயும் நீங்க பார்க்கலாம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு. இதுலயே வந்து இந்த கீயை வைக்கிறதுக்கான ஒரு பொசிஷன்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து செகண்ட் ரோ பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் ஹைட்டா தாங்க இருக்கு, ஒரு ஸ்டெப்ஸ் கண்டிப்பா தேவை. பெரியவங்களாம் ஏறி உட்காரும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, பட் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு SUV டைப், அதனால ஸ்பேஸை குறை சொல்ல முடியாது. ஸோ ஃப்ரண்ட் டிரைவர் பொசிஷன் கரெக்டா வச்சிருக்கேன். ஒரு 6 ஃபீட் டால் இருக்கவங்க கம்ஃபர்டபுளா ஓட்டுற லெவலில் இது இருக்கு. ஸோ அந்த லெவலில் எனக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா நல்லாவே கம்ஃபர்டபுள் பொசிஷன் தாங்க. நீ ரூம், லெக் ரூம், அண்டர் டை சப்போர்ட் எல்லாமே நமக்கு ஃபுல்லா இருக்கு. சீட்டும் நல்லாவே ஒரு குஷனிங்கா இருக்கு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரியர் பேசஞ்சருக்குமே பார்த்தாலும் 2 சைடும் வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா கம்ஃபர்ட் ஓரியன்ட் வைஸ் இன்னுமே நல்லா இருக்கும் நமக்கு. பிளஸ் இங்க நீங்க பார்க்கலாம், ஸோ இந்த இடத்துல நமக்கு சார்ஜர் வந்திருக்கு. ஸோ வயர்லெஸ் சார்ஜரா வந்திருக்குங்க. ஸோ வயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட் நமக்கு வருது இந்த டாப் வேரியன்ட்ல. ஏசி வென்ட்ஸ், கூலிங் எல்லாமே நல்லாவே இருக்கு. பேனோராமிக் ரூஃப், ஹேண்டில்ஸ், லைட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா சீட்டுக்கு பின்னாடியுமே 65 வாட்ஸ்க்கான போர்ட் இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பிளஸ் இந்த மாடல், ஸோ இது வந்து பாஸ் மெட்டர்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு மாதிரி நம்ம டாட்டாவோட ஹேரியரு பிளஸ் ஹெக்டர், MG ஹெக்டர் எல்லாத்துலயுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இங்க உட்காடுறவங்க கம்ஃபர்டபுளா உட்காரணும். ஏன்னா இந்த சீட் வந்து எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அப்படிங்கவும் இதை நம்ம ஃப்ரண்ட்ல போய் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, இந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இது ஃப்ரண்ட் முன்னாடி ஃபுல்லாவே நவுத்திக்க முடியும். ஸோ இந்த ரியர் பேசஞ்சருக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ் கிடைக்கும். பிளஸ் டிரைவருக்குமே சொல்லலாம். ஸோ டிரைவருமே அட்ஜஸ்ட் பண்ணாலும் இங்க இருந்து அந்த டோர்ல அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கும் போது இந்த இடத்துல ஈஸியா அவங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியும், அந்த லெவலில் நம்ம கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் மேகசின் ஹோல்டர் எல்லாமே நமக்கு வந்திருக்கு. டோர் பேடிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் வச்சுக்கலாம். மற்றபடி பவர் விண்டோ சுவிச்சஸ் எல்லாமே தான். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி 16 ஸ்பீக்கர்ஸ் அதுக்கான இதெல்லாமே இங்க நமக்கு வந்திருக்கு. ஸோ ட்வீட்டர்ஸ், ஸ்பீக்கர்ஸ், ஊஃபர்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 16 விஷயங்கள் நமக்கு சுத்தி இருக்கு. தேர்ட் ரோ போயிட்டு அங்க எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறது வந்துட்டு செகண்ட் ரோ பேசஞ்சருக்கு நல்லா கம்ஃபர்டபுளாவே இருக்குங்க. ஏன்னா இது வந்து பிக்சட் சீட்ஸ். ஸோ ஃப்ரண்ட் பேக் நவுத்த முடியாது, பிக்சடா இருக்கும். ஸோ இந்த ஒரு பொசிஷன்ல செகண்ட் ரோல உட்காரவங்களுக்கு நல்லாவே ஒரு ஸ்பேஸ்ங்கிறது கிடைக்கும். தேர்ட் ரோக்கு இந்த சீட்டை வந்து டம்பிள் பண்ணி தான் நம்ம போகணும். ஸோ அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் பிளஸ்ல வந்து நமக்கு தம்பிள் ஆயிடுதுங்க. ஸோ இது இப்படிதான் நம்ம தேர்ட் ரோவுக்கான இன்க்ரெஸ்ங்கிறது இருக்கும். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அடல்ட் இங்கே உட்கார்றது கஷ்டம் தாங்க.
ஸோ இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணாலுமே ஃப்ரண்ட்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை அப்படி பார்த்தாலுமே நமக்கு அந்த நீ சப்போர்ட்டுங்கிறது இருக்காது. ஸோ சில்ட்ரனுக்கான சீட்டா தான் இந்த XUV 700 தேர்ட் ரோ சீட்டுங்கிறது இருக்கும். ஸோ 2 சைல்டு உட்காந்துட்டாங்கன்னா கம்ஃபர்டபுளா உட்காரலாம். ஹெட் ரெஸ்ட் வேணா நீங்க தூக்கி விட்டுக்கலாம். மற்றபடி அவங்க கம்ஃபர்ட்டுக்கு செப்பரேட்டான ஏசி வென்ஸ், அதுக்கான ஃபேன் கண்ட்ரோலு ப்ளஸ் ஒரு 12 வோல்ட் சாக்கெட்டுமே இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயுமே அந்த 12 ஸ்பீக்கர் சொல்லியிருந்தேன்ல, ஸோ ஃப்ரண்ட்ல வந்து டிரைவர் கோ டிரைவருக்கு மேலே ஒன்று கொடுத்துருந்தாங்க. இங்கேயுமே நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல 2 கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் அந்த மாதிரி சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்த வெஹிக்கல்ல இந்த மாதிரி தான் அப்கிரேட்ஸ் இதுக்கு அடுத்த நாள போக முடியும். ஏன்னா ஆல்ரெடி 700ங்கிறதே நமக்கு நல்லாவே ஒரு ஃபீச்சர் லோலா தான் இருந்துச்சு. ஸோ இந்த 7X ஓல அதுக்கு அடுத்து ஃப்ரண்ட் 2 வென்டிலேட்டர் சீட்ஸ் இருந்தது, பேக் வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு ஸ்பீக்கர்ஸ் வைஸ் ஒரு பெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து இப்போ இன்னுமே நமக்கு இன்க்ரீஸ் பண்ணி டால்பி அட்மாஸ், ஒரு 3D சரௌண்டிங் வியூ அந்த மாதிரியான ஸ்பீக்கர் செட்டப் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 7 சீட்டரா கன்சிடர் பண்றத விட 5 சீட்டரா கன்சிடர் பண்றதுதாங்க நல்லது. ஏன்னா நீங்க இந்த தேர்ட் ரோ சீட்ஸை சைல்டுக்கு அக்கேஷனலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லங்கும் போது ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க பூட் ஸ்பேஸா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பஞ்சர் கிட்லாம் யூஸ் பண்றீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா ரியர்ல வந்து 12 வோல்ட் சாக்கெட்லாம் தேவை. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கூட இதுல கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டருமே இங்க இடத்துல நம்ம ஒன்று கொடுத்துருக்காங்க. நிறைய விஷயங்களுமே இருக்கு. கலர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7 கலர் ஆப்ஷன்ஸ் இந்த வெஹிக்கிள் அவைலபிளா இருக்குங்க. கிரே, ஒயிட், பிளாக், ப்ளூ இந்த மாதிரி காமனா வரக்கூடிய விஷயங்களுமே இருக்கு. ஸோ இந்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா வந்து டெசர்ட் மிஸ்ட், ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து டெசர்ட் மிஸ்ட்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ரூபி வெல்வெட்னு ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம கம்ப்ளீட் பிளாக், செல்ட் பிளாக்னு ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நியூ ஆப்ஷன்ஸ்மே ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாமே பாக்குறதுக்கு லுக் வைஸ் நல்லாவே இருக்கு. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸா பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட் வைஸ் தான் நீங்க பாத்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரோ எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. அந்த தேர்ட் ரோ பொறுத்த வரைக்கும் கம்பெனியோட ஒரு சைல்ட் சீட்டா தான் இந்த 7X ஓல நமக்கு இருக்கு. இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான 5 சீட்டரா யூஸ் பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ தேர்ட் ரோ பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன்ஸ் அக்கேஷனா நீங்க கூட்டிட்டு போய்க்கலாம். மற்றபடி 5 சீட்டரா யூஸ் பண்ணீங்கன்னா நல்லாவே இருக்கும். எஸ்பெஷலி இந்த எடிஷன், ஸோ இந்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா நமக்கு இதுல கொடுத்துருக்க ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கம்ஃபர்ட் வைஸ் இன்னுமே எக்ஸ்ட்ரா கொண்டு போற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல ஆடியோக்கு நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆஃப்டர் மார்க்கெட்ல ஆடியோக்கான செட்டப்ங்கிறது ரொம்பவே அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 16 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்து கார்டன் ஹார்மனோட ஸ்பீக்கர்ஸ் பிளஸ் டால்பி அட்மாஸ், 3D வியூ சிஸ்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருக்குது. இந்த ஆடியோ இன்ஸ்பைர்டா இருக்கவங்களுக்கு நல்லவே ஒரு ஆப்ஷனா இருக்கும். இப்போ சேஃப்டி வைஸுமே இது வந்து பாரத் என்கேப்ல 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபுல்லி சேஃப்டி ஃபீச்சர் லோடட் பிளஸ் கம்ஃபர்ட், ரைடிங் கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் பண்ற வகையில் 19 வீல்ஸ் மாதிரி நிறையவே அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்கிரேட்ஸ் எல்லாமே நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கிறதுக்காக தான். ஸோ ஆன் ரோட் வைஸ் வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் பிளஸ் பேசஞ்சர் கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய அப்கிரேட்ஸ் தவிர இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு பேட்டில் ஷிப் அந்த மாதிரி கிடையாது. ஸோ கொண்டு போய் இடிச்சு ஓட்டலாம், நல்லா சாலிடா இருக்கும் அப்படிங்கிறதுக்கானது கிடையாதுங்க. நம்ம கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவதற்காக தான் இந்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காது. ஸோ அதனால டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே ஒரு 80 to 120 அந்த ஸ்பீட்லேயே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. ஏன்னா 5 ஸ்டார் ரேட்டிங்கிறது காருக்கான அந்த ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அவங்க கொடுக்கக்கூடியது தான். ஸோ நம்மளோட டிரைவிங்காக நம்ம என்ன ரேட்டிங் கொடுக்குறோம் அதை பொறுத்து தான் காரோட சேஃப்டி, நம்மளோட சேஃப்டிங்கிறது இருக்கு. ஸோ இந்த வீடியோல இந்த அப்டேட்டட் 3X-ஓல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் புதுசா கொடுத்துருக்காங்க அண்ட் இதுல கொடுத்துருக்க நிறைய ஃபீச்சர்ஸை பத்தி எல்லாமே டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையுமே மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.